ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்டுல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். நீ ரொம்ப பெஸ்டானவ. எனக்கு தெரியும். நான் என் பொருளை யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பி கொடுக்க மாட்டேன். நான் உங்க கோட்டை கழட்டுட்டா? நான் கொஞ்சம் காஃபி இல்லைன்னா டீ உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். டீ? தேங்க்யூ, பரவாயில்ல. எனக்காக கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சீக்கிரம் போகணும். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீ தாராளமா என்கிட்ட. கண்டிப்பா. வரேன். இல்லை, எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி இருக்கலாம்.
நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசலாம். பாய். நாம எங்கே போகிறோம் சார்? நாம இப்போ எங்கே போகணும்? சாரி, நம்ம யுனைடெட் போகணும். தாமஸ், உன்னையும் என்னையும் பிரித்து வச்சிருக்கிறதுனால அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையே எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. மறுபடியும் என்னை இருள் சூழ்ந்துருச்சு. சாப்பிட்றேன், தூங்குறேன், போகிறேன், வர்றேன். ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் என்னால் இதிலிருந்து வெளியில் வர முடியல. இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டீஃபனை பாரு. யூரோப்ல இருந்து ஒரு லெட்டர் உங்களுக்காக வந்திருக்கு. படிச்சு காட்டவா? டியர் தாமஸ், உங்க ஃபண்டுக்கு நன்றி சொல்ற விதமா நான் இதை உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸ்டுடியோ வேலை ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. நான் எல்லா பொருளையும் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ என்னோட ஆர்ட் ஸ்டடியை ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் இருக்கிற கேம்பஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரியல் பெயிண்ட்டை வரைய போகிறேன். வரைகிறதுக்கு தேவையான நிறைய பொருட்களை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீரோ, கண்டன்ஸ்கி, ராஃப்கோ, பாலிக், மாண்ட்ரியன், கூடவே கிளீன். இந்த ஸ்டூடியோ வாலில் வேலை செய்கிறதுக்கு எனக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தோட விதியின் காரணமாக நான் என்னோட க்ரூவை அழைச்சிட்டு வரல. ஒரு வழியாக நான் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டேன். சரி, இங்கே இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது என்னோட படைப்பில் சில விஷயங்களை மெருகேற்றலான்னு தோணுச்சு. அதனாலேயே நான் ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போது உன் ஃபண்டு கிடச்சிருச்சு. யுவர் சின்சியர்லி ஸ்டீஃபன். உங்களுக்கு இன்னொன்னும் படிச்சு காமிக்கிறேன். டியர் தாமஸ், எதிர்பாராதது நடந்ததுக்கும் நீ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் நன்றி. எனக்கு வேலை இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? Come on. Okay. Come on. என்ன பெயிண்ட் பண்ண. இங்க. Come on. இப்போ நான் தான் உன்னோட கேன்வஸ். பெயிண்ட் காலி ஆயிருச்சு. எடுத்து ஊத்திக்கோ. நான் தாராளமா வெயிட் பண்றேன். பொருளாதார ரீதியாக என்னால் இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா இதோட ரா மெட்டீரியல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதை ஹீட் பண்ணி நமக்கு கிடைக்கிற பெயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
வேலை நடந்துக்கிட்டே இருக்கு மை பாய். எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் நான் எதையாவது சாதிப்பேன். அப்புறம் நீ எனக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். இப்போ நான் என்னை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கேன், ஆனால் சரியான வழியில் தான் போகிறேன்னான்னு பயமாக இருக்கு. நிச்சயமாக நான் என்னோட வேலையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவேன். தாமஸ், எனக்கு எல்லாமே என்னோட வேலை தான், அதுக்கு நீ தான் எனக்கு உதவியாக இருக்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறியா? என்ன ஒரு போட்டோ எடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு பிடிச்சவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருந்தா, அதுவும் என்னோட எக்கனாமியை வச்சு அவளால் வாழ முடியலன்னா அவள் எப்போ வேணா என்னை விட்டு போகலாம். அவள் இருக்கிற வரைக்கும் என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருந்தது. அதுவே இல்லாதப்போ நான் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். எப்பவும் என்னோட வேலையை திருப்தியாக முடிச்சாதான் அது மற்றவங்களுக்கும் பிடிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. என்னோட உணர்வு அவளோட ஒத்து போகிற காரணத்தினால தான் இன்னமும் அவள் என் கூட இருக்கா. உடல், பொருள், ஆவி எல்லாம் எனக்காக கொடுத்தா. அவ இப்ப என் வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கா. ஸ்டீஃபன், இன்னொன்னையும் படிச்சு காட்டட்டுமா? டியர் தாமஸ், கடைசி அனுப்பின லெட்டருக்கு பதில் எதுவும் வரல. ஆனால் என்னோட ஸ்டுடியோ ஒர்க் எப்படி போகுதுன்றதை நான் சொல்லி ஆகணும். இந்த கிறிஸ்டினாவுக்காக ஒரு 4 லைன் எழுதக்கூட உன்னால முடியலையா? என் மேல உள்ள காதலால எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூடவே வந்தா. என்னால அவ முகத்தை பார்த்து பேசக்கூட எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு அவ அந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டா. என்னை பத்தி அவளுக்கு முழுசா தெரிஞ்சு அதுக்கு ஒத்துக்கிட்டான்னா வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன். நான் வேலையிலேயே மூழ்கி இருப்பேன். குழந்தைகளை பெற்றுக்கிறதுல ஆசை இல்லை. இப்போ என்னோட பொருளாதார நிலைமை ஒன்னையும் நெருங்க விட மாட்டேங்குது. இருந்தாலும் அவ என் கூட இருந்தா, நான் அவளை தொடுறதுக்கு மறுத்தாலும் அவ என்ன அதுக்கு அப்ரோச் பண்ணுவா. பெருசா பேசிக்க மாட்டோம், ஆனா எங்களோட உணர்வுகள் மொத்தத்தையும் பரிமாறிக்கும். நிறைய தெளிவுகள் கிடைச்சது. எல்லாமே அவளால தான். உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட வேலைகளுக்கு நீ அதிகமாகவே உதவி பண்ணியிருக்க. என் அண்ணன் கூட ஏண்டா நீ மற்றவங்கள மாதிரி இல்லையேன்னு என்ன அடிக்கடி கேலி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் எதுக்கும் கவலைப்படுறதா இல்லை. நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு நாள் நமக்கு வளர்ச்சியை தரும்னு நான் நம்பினேன். ஆனால் யாருமே நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா நாம் தடமாறி போயிடுவோம். ஆனால் என்னோட படைப்பில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நிச்சயம் நடத்த விட மாட்டேன். நான் இறந்தாலும் அது ஜொலி ஜொலிக்கும். நிச்சயம் அது ஜொலி ஜொலிக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டிக்கு வெளியில, அதுவும் அமைதியா. எனக்கும் இது பிடிச்சிருக்கு. நீ ஏதாவது ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்கியா? இல்ல. ஆனா இத ட்ரை பண்ணாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு விதத்துல அது நம்மள ஈர்க்கலைனாலும் நாம அதை பண்ண ஓ மாட்டோம். அப்படியா? சரி, இப்போ இந்த கலர் என்ன சொல்லுது? எல்லோ. எல்லோ? வெறும் எல்லோ தானா? ஏதாவது சொல்லு. இத பத்தி நான் ஏதாவது சொல்லணும்னா இது ஒண்ணு மாதிரியே
ஆனா எனக்கு அதை பார்க்கும்போது வருத்தமா இருக்குன்னு தோணுது. அழகு சிதைந்து போனதால் உன் உணர்வும் சிதைந்து போனதா? ஏஞ்சல், இப்ப என்ன சொன்ன? ப்ளீஸ் பேபி, இப்ப நீ என்ன சொன்ன? அது மறுபடியும் சொல்லு. எனக்கு அது கேட்டுச்சு. இப்ப நீ ஏஞ்சல் தானே சொன்ன? அப்படித்தானே நீ சொன்ன? டாம், அவன் பேசினா. ஆமா ஆமா, அவ ஏஞ்சல்னு ஏதோ சொன்னான். இல்ல, எனக்கு தெரியல. அவனால மறுபடியும் வரைய முடியுமான்னு தெரியல. வேலை செய்த எனக்கு தெரியும். ஓகே, பாய். டியர் தாமஸ், உன்னோட அடுத்த கட்ட வேலையெல்லாம் நல்லா நடக்குதுன்னு நினைக்கிறேன். உன்னோட வேலையில நிறைய கஷ்டங்கள் நிச்சயமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்னோட நம்பிக்கையை நீ வீணடிச்சிடாத. கால்வின் ஸ்டுடியோவில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனையே அவன் மறந்துடுவான். செய்கிற வேலையோட பேசிக்கிட்டு இருப்பான். ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு ஆள். அவன் ஐடியாஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதையும் தாண்டி அவனை ஒரு நாள் சந்தித்தேன். இது எப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்கிறியா? ஆனால் அவன் கவனத்தை உடைக்க முடியலைங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு தடவையும் அவனால் இதை பண்ண முடியுமா முடியாதான்னு நம்மளை பயங்கர குழப்பத்திலேயே வச்சுருப்பான். ஒரு விஷயம் நல்லா வரணுங்கிறதுக்காக தன்னோட நேரத்தை அதோட செலவிடுவான். அதை அவன் உணர்வு பூர்வமாக செய்வான். சீக்கிரமே அதை நான் தெரிஞ்சுப்பேன். எல்லாம் உன்னால தான் ஸ்டீஃபன். டியர் தாமஸ், உன்னோட பதில் கடிதம் என்ன சந்தோஷப்படுத்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உன் பதிலை நான் கேட்குறேன். ஏன் ஸ்டுடியோ வேலை இன்னும் முடியாம எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கு? கூட வச்சிருக்கிற ஒருத்தியால உனக்கு பிரச்சனை வருதா என்ன? நீ சரியானதுமே உன் வேலையை தேடி நீ ஓட ஆரம்பிச்சிடுவேன். நான் உன்னை நம்புறேன். உன்னை சீக்கிரமா பிஸியா வச்சுக்க ட்ரை பண்ண. ரொம்ப நாள் உனக்காக காசு கொடுக்க முடியாது. நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு வழியா நம்ம சந்திச்சிட்டோம் ஃப்ரெண்ட். வா உள்ள வா, வந்து ஸ்டுடியோவை பாரு. எப்படி இருக்கு? இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா? ஓ சாரி, இவ என்னோட மனைவி கிறிஸ்டியனா தாமஸ். என்ன டாமனே கூப்பிடலாம். எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படியா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வா வந்து பாரு. இதுதான் புதுசா வரைஞ்சது. இன்ட்ரெஸ்டிங். இது நல்லா இருக்குல்ல கிறிஸ்டினா? எஸ். Creamy Palanto Moscapol.
wild mushrooms and sunflower oil. Enjoy. தேங்க்யூ. ஸ்காட்யார்டுக்கு வெளியில எதுவுமே சிம்பிளா இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒரு 2 விஷயத்த சொல்லியே ஆகணும். கோர்ட்யார்ட்ல இருந்து கேஸ் அவங்க சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அதை என்னாலேயே தனியா பண்ண முடியும். ஆனா முக்கியமான ஆட்களை நான் ஒருத்த மட்டுமே தனியா பார்க்கணுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த டின்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில டிஷ்ஷஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமா பார்க்க முடியாத ஒருத்தரை நம்ம 2 பேரும் பார்க்க போறோம். வறுக்கிறோம், கொறிக்கிறோம், ஏப்பம் விடுறோம். ஓ மை காட், என்னையும் சேர்த்து சொல்றீங்களா? ஆமா, அது உண்மைதானே. எனக்காக அதை பண்ண மாட்டீங்க? இல்ல, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். நாங்க உங்களுக்கு அப்படிதான் தெரியுறோமா? வேற அபிப்பிராயம் வரல? நீ கேட்கறதுனால தான் நான் சொல்றேன். சில சமயங்கள்ல உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தோணும். என்னோட இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுமையா இங்க உக்காந்து ஒரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த மீன் உயிரோட இருந்து அதை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாதான் அதோட சுவை. அது ஒரு பெரிய ஈல் ஃபிஷ். அதை ஒருத்தர் என் கண்ணு முன்னாடியே வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த மீனை வெட்டுறதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அப்ப ரத்தம் சிதறி என் சட்டை ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்ப அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அதை பெருசா நான் எடுத்துக்கல. அவர் ரொம்ப அழகா அதோட லிவரை கத்தியாலேயே எடுத்தாரு. ரொம்ப அழகா அதை சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி துண்டு போட்டு கொடுத்தாரு. எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா என் சட்டை ஃபுல்லா அவ்வளோ ரத்தம் இருந்தது. எனக்கு இந்த ஈல் ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் நிச்சயமா அதை ட்ரை பண்றேன். ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாத்துவானான்னு எனக்கு தெரியல. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? நீ என்ன பேசுற? உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீயும் கண்டிப்பா பேசு. எனக்கு தெரியும், இந்த வேலை முடியறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவை. அதான் விஷயம். டாம், நீங்க ரெடி பண்ண இந்த டின்னர் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, என்னது அது? தேவையானதை எழுதி வைக்கிறேன். உன்னோட இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்டீவன்? ஸ்டீவன், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லைன்னு எனக்கே தெரியும். நீ எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏதோ வாய் தவறி பேசினதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ற? நான் வேணும்னு பேசல. டியர் தாமஸ், இப்போ வரைக்கும் வாழ்க்கை எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் மாறணும் மட்டும் நம்பிக்கை இருக்கு. என்னால நேரத்தை நிறுத்த முடிஞ்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு தோணுது. வாழ்க்கையில நேரங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அமைதிங்கிறது கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ கிடையாது, நம்ம வாழ்ற நிகழ்காலத்துல தான் இருக்கு. இனிமே நானும் என்னோட கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் வருத்தப்பட போறதில்ல. இயற்கையோடு சேர்ந்து நிகழ்காலத்துல வாழலான்னு இருக்கேன். இனி எப்பவும் இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா தயக்கமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். ஏன்னா முடியாதுன்னு நினைச்சிட்டா அப்புறம் நாம எழுந்திருக்கவே மாட்டோம். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் இல்லை? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நான் நிச்சயமா அமைதியை தேடுவேன். ஸ்டீவன், நீ இப்ப ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா வெளியே வா. நான் வரல, நீ போயிட்டு வா.
கம் ஆன் ஸ்டீவன், எந்த பிரச்சனையும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உனக்கும் நல்லா இருக்கும்ல. வா, அப்படியே கொஞ்சம் வெளில போலாம். கம் ஆன், சீக்கிரம் ரெடியாக. ஸ்டீவன், அப்போ நீங்க தான் அந்த கிறிஸ்டினாவா? நான் விக்டர். உங்களை பார்த்தது என் பாக்கியம்னு நினைக்கிறேன். நைஸ் டு மீட் யூ. ஓ மை காட் ஸ்டீவன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி அவன் கூட இருக்கா? அத பத்தி என்கிட்ட சொல்ல. நீங்க உண்மையிலேயே மென்மையா இருக்கீங்க. சரி, எதுக்காக எங்களை சந்திக்க வந்திருக்கீங்க? எங்களோட இன்ஸ்டிடியூட்காக. டீடைலா சொல்லுங்க, எனக்கு எல்லாமே தெரிய வரணும். விக்டர், ரொம்ப பண்ணாத. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ரெண்டு பேருக்குள்ளயும் எப்படி இப்படி ஒத்து போகல? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ அவன் கூட நீ லிவிங் டுகெதர்ல இருக்கியா? நீங்க சொல்றது புதுசா இருக்கு. எங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல நான் சொல்ல வரல. அப்படியா? என்ன மாதிரி இருக்க? ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா? எனக்கு போதும். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்படி என்ன சொல்லு. வேற சொல்ல வந்தேன். நீங்க அதை தப்பா உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? விக்டர், ரொம்ப பேசாத. என்ன ரொம்ப பேசிட்டேன்? ஸ்டீவ் கூட சேர்ந்து எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு கேட்டேன், அவ்வளவுதானே. அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா விசாரிச்சேன். கரெக்டா கிறிஸ்டினா? தட்ஸ் ஃபைன். நான் ஒரு எக்னாஸ்டிக். ஆனா இதெல்லாம் ரொம்பவே ஓவர்னு தான் சொல்லுவேன். அதாவது அதை ஜூம் பண்ணி என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். ஸ்டீவன் அதுல ஒரு தப்பு பண்ணிருக்கான். லவ், எஸ், காதல் ஒருத்தனை குருடனாக்கிடுதுல்ல. தப்பா புரிஞ்சுக்க. இல்ல, உண்மைதான். இங்க பாரு, நீயும் அவன் கூட சேர்ந்து இக்னாஸ்டிக்ஸ்னு சொல்லாத. நீ தன்மையானவ. ஏதோ காரணத்துக்காக வேற வழியே இல்லாம தான் நீ அவன் கூட இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்காக நீ என்ன எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் போய்கிட்டே இருப்பேன். அதுவும் அவனை எனக்கு 8 வயசுல இருந்து தெரியும். ஜூலியா, உனக்கு நாள் எப்படி போகுது? உங்களுக்கே தெரியல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உனசா, நம்ம கேபிட்டலைஸுக்கு மார்க்கஸ் தான் துணையா இருந்து உதவ போறான். எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. இப்பதாண்டா நீ ஏன் பையன். வெளியில இவரை பத்தி எல்லாம் மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? நமக்கு கேபிட்டலிசம் பண்றது ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்னு சொன்னாங்க. இத கேட்டியா மார்கர்? மார்க், எனக்குள்ள எந்த சென்டிமெண்ட்டும் இல்லைங்கிறதா உன்னோட பிரச்சனையா? நீ உன் வேலையில சென்டிமெண்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறியா? ப்ளீஸ், கேலண்டர்ஸ்ல போடுறதுக்காவது எனக்கு வேணும். அதுக்கு தேவையானது நீ வாங்கிக்க. இதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை நம்ம இதை ட்ரை பண்ணா மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? இங்க பாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எந்த அவசியமும் இல்ல. சில சமயம் என் வேலையில மத்தவங்கள நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன், நானே இறங்கி வேலை செய்வேன். புரியுதா? என்னோட சாம்ராஜ்யத்துல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ வரைகிற பெயிண்டிங்க வாங்கறதுக்கான ஆளை கண்டுபிடிச்சு முடிஞ்சா அதை நீ வித்து காட்டுறேன். எல்லாத்தையும் வித்து காட்டுறேன். நீ இப்படி வாயால பேசுறதுக்கு தான்டா லைக்கு. இல்ல, என்னோட பெயிண்டிங்க்கு நான் தான் கடவுள். அது என்னோட ராஜ்யம். நீ ஒன்றும் விஷ்ணு கிடையாது, அதை நீ மனசுல வச்சுக்கோ. சாதாரண ஒரு ஆள் தான் நீ. பிரம்மனும் கிடையாது, விஷ்ணுவும் கிடையாது. நீ ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. நான் சொன்னது கேட்டதுல? ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் இந்த வயனை குடிச்சேன்னா எல்லாம் சரியாயிடும். உன்னோட டிராமாவும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வா. என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்ற? வா, வீட்டுக்கு போலாம். வா போலாம். சரி, பத்திரமா கேப் பிடிச்சு போங்க. நான் ரூமுக்கு போறேன்.
அடுத்து என்ன வந்திருக்குன்னு படிச்சு காட்டவா? டியர் தாமஸ், இந்த விஷயத்த நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்ல நினைச்சது உண்டு. உன் வேலை நல்லா போயிட்டு இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீ தொடர்ந்து ஒரே மாதிரி யோசிக்கிறத விட கொஞ்சம் மாத்தி யோசிச்சா நல்லது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் அர்த்தம் தேட ஆரம்பிச்சுன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சில விஷயத்துக்கு தேடாம இருக்கிறது நல்லது. இங்க எல்லாமே காரணத்தோட நடந்தா உன் வாழ்க்கை வெறுமையாயிருன்றது புரிஞ்சுக்கோ. எல்லாம் உனக்காக தான் நான் சொல்றேன். அதோட என்னோட அசோசியேஷனை சீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி என்னால் பேசக்கூட முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த விஷயத்தை என் மண்டைக்குள்ள இருந்து தூக்கி போடணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. இது நானா தேர்ந்தெடுத்தது. இதை நான் உன் கூட படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, இதுக்காக மட்டும் நான் உன் கூட இருக்க விரும்பல. அதை வார்த்தையாலையும் சொல்ல முடியல. இதை முடிவு பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப என்னோட ஒர்க்கையும் போய் பார்த்தாதான் நல்லா இருக்குன்னு தோணுது. நீ இன்னும் பெயிண்டிங் விஷயத்துல விடாம கண்டிப்பா முயற்சி பண்ணி ஜெயிப்பேன்னு நான் நம்புறேன். யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஸ்டீவன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கேன். இனி பேசுறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. உன்கிட்டயும் அதிகமாக பேச முடியாத. இனி உன்னை பார்ப்பேன், பழகுவேன், ஆனால் எதுவும் பேச மாட்டேன். Thank you. எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை. Hey! நீ கொஞ்ச நேரமாவது தூங்கணும். எனக்கு டயர்டா இல்லை. டாம் சொன்னதுக்காக தான் இப்படிலாம் பண்றியா? இப்போ நான் என் பெயிண்டிங்கில் அடுத்த கட்டம் போகணும்னு தோணுது. டியர் தாமஸ், ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ தூரம் நடக்கிறேன். மொத்த உலகமும் கிரே கலரில் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மக்கள் தன்னோட பிஸ்னஸ்க்காக சிட்டி இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. வேற ஒரு கிரகம் மாதிரி இருக்கு. இந்த ரியாலிட்டி கூட என்னால் காம்ப்ரமைஸ் ஆக முடியல. என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே இல்லாமல் கொஞ்ச நாளாவது இப்படி வெளியில் நடந்து வரணும்னு யோசித்தேன். இது கொஞ்சம் எனக்கு உதவியாக தான் இருக்கு. மார்க்ஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படிக்கு ஸ்டீஃபன். உனக்கு ஒரு பிரேக் தேவை. பிரேக்குன்னு நீ எதை சொல்ற? நான் ஒண்ணுமே இல்லை. நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்கிற. உன் மைண்டுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை.
2 வாரம் கடந்துருச்சு, எனக்கு எந்த யோசனையுமே வரல. இங்க இருந்து கொஞ்சமாவது நீ வெளியே போயிட்டு வா. இது ஹெல்தி கிடையாது ஸ்டீவன். ஸ்டெயின் பண்ணாதாவது உன்னை கொன்னுடும். நான் டாம் கிட்ட பேசுறேன். ஒரு 3 வாரத்துக்கு நம்ம நார்த் வுட்ஸ்க்கு போயிட்டு வரலான்னு டாம் கிட்ட சொல்லலாம். உண்மையாவா? இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு அப்படி தோணல. நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை போறோம். அடுத்த வாரம். இல்ல யா இல்ல, என்ன அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்க சொல்லிடு. உனக்கு இந்த ஸ்டுடியோ கையை விட்டு போகணும்னு ஆசையா இருக்கா? இல்லைன்னா என் கூட வா. என்ன நம்பு. இல்ல, நான் வரல. நான் பண்றேன். கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்ஸை தூக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருப்போமா? நீ பழச நினைச்சு பாரு. திடீர்னு வரதா எழுதிருந்தீங்க. நாம மீன் பிடிக்க போலாமா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். நாம அங்க போலாம். வரியா? நீங்க 2 பேர் போங்க, நான் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்துடுறேன். அவன் இப்படி மாறினதே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். சம்பவமா? அவன் உன்கிட்ட சொன்னது இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு நாள் ராத்திரி இவன் தங்கச்சி தான் இவனை காப்பாத்தினா. அவ ஒரு பியானோ கிளாஸ் வச்சிருக்கா. அவ கிட்டத்தட்ட 11 வருஷம் இவன் மன்னிப்பு கேட்பான்னு காத்துக்கிட்டு இருக்கா. நிச்சயமா இந்த இடம் ஸ்டீவனை மாத்தும்னு நான் நம்புறேன். இந்த இடம் அவனை கண்டிப்பா மாத்தும். அவங்க அப்பா ஒரு பயங்கரமான குடிகாரன். அவரை தெருவுல இருந்து இன்னொருத்தர் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து போடணும். ஒரு நாள் ரோட கிராஸ் பண்ணும்போது வண்டியில் அடிபட்டுட்டாரு. அந்த விஷயம்தான் இவனை ரொம்பவே பாதிச்சிருச்சு. என்ன? இதுதான் அவனோட ஒரு பக்கம். ஸ்டீவன் இந்த விஷயத்தை யார் கூடயும் பகிர்ந்துக்க மாட்டான். இதெல்லாம் ஸ்டீவன் தான் உங்ககிட்ட சொன்னானா? எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்து தெரியும். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இதை சரி பண்றதுக்கு வேற வழி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஆனா நேரம் கடந்துருச்சு. எங்களால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஓ மை காட், எனக்கு ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து அதை இழு, அதை இழு. அப்படிதான், மேல இழு, இழு. ஓ
my god. இது எப்படி இருக்கு? Oh my god. இரு நான் பாக்ஸ் எடுக்கிறேன். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும், சூடுக்கும் குளிருக்கும், தனிமைக்கும் ஆசைக்கும், இயற்கைக்கும் வண்ணத்துக்கும், இது எல்லாத்துக்கும் நிச்சயமான உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது. இந்த தேடல் எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு முடிவே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து என்னோட வேலை உருவாக்குறத தனித்துவமா உருவாக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது என் வேலையோட முக்கியமான கண்டிஷனா வச்சுக்கிட்டேன். யாரையும் நான் தூண்டலை. திருப்தியே தராத ஒரு துறைனா அது கலைத்துறை தான். எந்த அளவுக்கு நேர்த்தியாக உழைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு கை கொடுக்கும். அந்த விஷயத்துல நான் லக்கி. இதில் என்னோட ஈடுபாடு அதிகமாக நேரத்தை செலவிடும் போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோணுது. ஒரு வினோதமான கற்பனைகள்லாம் உருவாயிட்டு மறையும். அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் இருளுக்குள்ள மாட்டிப்பேன். இதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சதே இல்ல. உண்மையாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஸ்பாட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இன்னொரு மீன் பிடிக்கலாமா? ஓ, அந்த எதிரில் இருக்க ஐலாண்டுக்கு நம்ம போலாமா? கண்டிப்பா முடியும். ஏன் முடியாது? வாருங்கள் மகாராணி. உங்க வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. கிரேட், ஆசம். முன்னாடி போங்க. வாங்க போலாம். இது ரொம்ப அழகா இருக்கு. இது இன்னொரு உலகம் மாதிரி இருக்குல்ல? உன் கையில என்னது இது? ஓ, இது எனக்கு கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, இன்னொன்னு இருக்கு. என்ன இது? நம்ம ஓடிடலாம். வாங்க சீக்கிரம் போலாம். ஓடு ஓடு ஓடு. வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். போய் அந்த ரோப் எடுங்க. போங்க, அங்க இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓ மை காட். திரும்ப நான் பின்னாடி ஏதாவது இருக்கா செக் பண்றேன். ஓ, அங்க வேற இருக்கா? என் பின்னாடி இருக்கா? ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அங்க எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் என்னோட கற்பனைகள் இருளுக்குள்ள ஆழமா மூழ்க ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு கோபம் வரல. ஏதோ ஒன்று இது சரியான வழின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஒரு விதமான உணர்வு. எப்பவும் ஒரே மாதிரியே என் வேலை நகர்ந்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆக்சிடெண்ட்டை என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் மறப்பேன். அதுக்கப்புறம் என்னோட இந்த ஐடியா என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற ஒரு பாலமாக அமையும். எல்லா தடைகளையும் தாண்ட முடியும். இப்போ ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தேவையான ப்ரஷ் எடுத்துக்கணும், ஒரு கலரை பயன்படுத்தணும். அந்த கலரை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு நேர்த்தியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நான் ஒரு செவருக்குள்ள உருவாக்கணும். அதை யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரி என் ஸ்டூடியோ செவர்களை நிரப்ப நிச்சயம் ஒரு அதிர்ஷ்டம் வரும். நல்லா அமைதியாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா இதை தவிர வேற வழி இல்லைன்னு தெரியும். சில சமயம் மேகங்கள் தான் எனக்கு நிம்மதியை தரும். ஏன்னா அதோட வெதரால் அது நிறம் மாறுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயம் நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கழுகு மாதிரி காத்திருக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் இதை விட இன்னொரு மேகத்தை அழகாக படைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இது தவிர வேறு வழி இல்லை.
ஹலோ, கொஞ்சம் நீங்களே அதை பார்த்துக்கோங்க. நெகோசியேஷன்ல 15க்கு கீழே குறையாதீங்க. சும்மா திரும்பவும் உங்க ஆட்டத்தை என்கிட்ட விளையாட நினைக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் என் சைட்ல இருந்து உங்களுக்கு சர்மிஷன் கொடுத்துட்றேன். ஆனா இதுக்காக அவன் ரொம்ப நாள் உழைச்சிருக்கான். அதனால கண்டிப்பா அவனுக்கு ஒரு லக் கிடைக்கும் நான் நம்புறேன். அப்பப்ப நம்ம இயற்கையை நம்புறதும் நல்லதுதான். கீழே அதை கண்டுபிடிச்சேன். யாராவது இதுல சேலஞ்ச் பண்றீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். எல்லாரும் விளையாடலாம். ஓ ஓ, முடிச்சிட்டியா? மெச்சே, இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல. நீ என்ன சேலஞ்ச் பண்றியா? அதுக்காக தான் இதை டிஸ்ப்ளே பண்ணியா? ஆமா. விளையாட்டை இன்னும் கொஞ்சம் ஜாலியாக்கலாமா? கமான், என்ன சேலஞ்ச் பண்ணு. ஏற்கனவே வாக்க கொடுத்துட்டேன். நீங்க 2 பேரும் ஒரே டீமா விளையாடுங்க. நான் தனியா விளையாடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சேலஞ்ச் மீ. ஓகே, பண்றோம். ஆனா இப்ப இல்ல. எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான். சரி, இப்ப நீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோ. மெஷ்க்கு 30 பாயிண்ட்ஸ். நல்ல விளையாண்ட. சேலஞ்ச். ஓகே. ஆல் ரைட். இல்ல, அது இருக்கட்டும். நான் போய் தூங்க போறேன். இந்த இயற்கை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுதா? இது எல்லாமே அதோட ஒரு பங்கு தான். இல்லைங்கிறீங்களா? எதை உருவாக்குனாலும் அதுக்கு நமக்கு இயற்கையோட உதவி தேவைப்படுது. டாமி, எதுக்காக நான் இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணக்கூடாது? ஸ்கைஸ்கேப்பர், அது அப்படியே பறவைகளை பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கும். நாம் அதை பார்க்க போலாமா? டியர் தாமஸ், இதை சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. என்னோட சின்ன புத்திக்கு இப்படி தான் பட்டுச்சு. ஏன்னா தடவை இதை நான் வெளியில் சொல்ல போகிறேன். எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ எதுக்காக இப்போ எனக்கு துணையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். கிறிஸ்டியனா சொன்னதுக்காக நீ எங்களை இங்கே அனுமதிச்சதுக்கு நன்றி. இந்த 2 வாரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எந்த ஃபோன் கால்ஸும் இல்லாமல் ஒரு நாள் விடியுதுன்னா உலகத்தில் நம்மளோட பணக்காரன் யாருமே கிடையாது. இந்த லெட்டரை நீ சீக்கிரம் பார்த்துருவேன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவலை நீ யாருக்கு சொல்லணுமோ சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பி.
இது நிச்சயம் வேலை செய்யும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் ஸ்டீஃபன். வா வந்து உக்காரு. தேங்க்யூ. ட்ரிங்க் சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம். தேங்க்ஸ். உனக்கு சம்மதமா? எஸ். உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படியா ஸ்வீட்டி? கொஞ்ச நேரத்துல வரேன். போனிடைல். எப்படி இருக்கு? ஃபைன். ஷூஸ் அதை கழட்டிடலாமே. அதோட உன்னோட டிஷர்ட்டும். என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க உங்ககிட்ட? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேசிட்டு இருந்த ரொம்ப நேரமா? என்கிட்ட இதை பத்தி நீ சொல்லவே இல்லை. நான் உங்ககிட்ட அதுதான் கேட்குறேன். நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கவா? உனக்கு ஞாபகம் இருக்கு? எஸ். ஓகே. அவங்க சொன்னதை கவனிச்சியா? இது எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்க போறாங்களா? அனி, இந்த பீஸ் எப்படி இருக்கு பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா நம்ம போலாம். உங்க பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் உன்கிட்ட? சாரி, அதையே மறந்துட்டேன். போயிட்டீங்க பாரு. இது நல்லா இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ஒன்றும் புரியல. ஆனா என்ன சொல்ல வருது இது? இதுல இருக்கிற மொத்த கலருமே, அப்புறம் இதுல மேக் பண்ண டெக்ஸ்சர், அப்புறம் மேல இருக்கிற லேயர்ஸ், இது எல்லாமே ஒரு வித உணர்வுகள். இதை நான் முடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்கியான மெத்தடை யூஸ் பண்ணேன். அது நல்லா வந்திருக்கு. உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் கேரல், இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரியணுமா? உங்க ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. எதனால இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்பறா வந்த? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்னடா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? சொல்லவே இல்ல. இங்க ஆனா தான சொல்றதுக்கு. அப்ப இவங்க யாரு? சொல்லவே மாட்டேன்ற. அதெல்லாம் கண்டுக்காத. அட பாவி, என்ன விட இது டர்ட். என்ன? சரி ஓகே. சரிண்ணே. இத பத்தி சொன்னா மட்டும் உனக்கு என்ன புரிய போகுது? இத வாங்க போறேன்னா இங்க நில்லு. இத பத்தி தாராளமா கேள்வி கேளு. சாரி, நான் போயிட்டு வரேன். ஸ்டீவன், இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்து. என்ன? காரணமே இல்லாம ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? எதுக்காக என்ன பார்க்கணும்னு மறுபடியும் வந்த? ஸ்டீவன், நான் என்ன பதில் சொல்ல சொல்ல வரேன்? எதுக்காக வந்த?
அவன் கூட சந்தோஷமா தானே இருந்த. அப்புறம் நீ எதுக்காக இங்கே வந்த? வாய மூட. என்ன பேசுற? இல்ல, எனக்கு என் படைப்புல திருப்தி இல்ல. எல்லாம் வேஸ்ட் தான். ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். இல்ல அப்படின்னு இல்ல, நினைக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, டெக்ஸ்ட்ல சீக்கிரம் பார்க்கலாம். வாங்கினா உனக்கு பெரிய செலவாக போகுது. பீச்சுக்கு கூட்டு போனோமா சுண்டல் வாங்கி கொடுத்தோமா இருக்கிறத விட்டு நீனா இதை பார்க்குறதா பார்த்துட்டு போ. எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டேன். ஒரு ஏய் அதையே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்குற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன அவங்களுக்கு இந்த வேலை கூட்டு வேற நாள் போக வேண்டியது. பீச்சு பார்க்க போனோமா செலவு இல்லையே. கூட்டிங்கெலாம் எங்களால் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த பெயிண்டிங்கில்? பெயிண்டிங்கில் இருக்க தான் இருக்கும். ஆடாங்க இப்போதான் வாங்கினா உனக்கு பெரிய செலவாக போகுது. பீச்சுக்கு கூட்டு போனோமா சுண்டல் வாங்கி கொடுத்தோமா இருக்கிறத விட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஏய் அதையே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா பாரு. சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஸ்டீவன்! ஸ்டீவன்! ரைட். ஸ்டீவன்! லைட் ஆஃப் பண்றியா? எழுந்திருக்கிறியா? தண்ணியை ஊத்தவா? என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. இந்த மாதிரி தனியா இருக்கிறதுக்கு ஆசைப்படாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் ஏதாவது புதுசா பெயிண்ட் பண்ணணும். உன்னால நிச்சயமா அது முடியும். ஆனா எதுவுமே யோசனை வரமாட்டேங்குது. இங்க விடு பாரு. விடு, என்ன தனியா விடு. என்ன விட்டு போ. என் வாழ்க்கைய விட்டோம். சரி, நீ சொல்ற மாதிரி நான் இங்க இருந்து வெளியே போறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்ட இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ண. லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. வசிய வைக்கிற கண்களும் இழுத்து விடுற அவ மூச்சும் நம்மளை கையை பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு மேலே தூக்கி விடுற மாதிரியே இருக்கும். அது ஒரு விதமான மோட்சம்னு சொல்லுவாங்க. மண்ணில் மனிதனாக பிறந்த எல்லாரும் நிச்சயம் அதை அடைஞ்சே ஆகணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். நேற்று நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிரு. முடிஞ்சிடுச்சா? அது என்னோட சென்டிமெண்ட். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் வேலை பார்க்குறேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. நீ யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன? என்னோட அங்கிள் 12 வயசா இருக்கும்போது என்னை விட்டுட்டு போயிட்டாரு. உன்னோட அங்கிளா?
உனக்கு அவரை தெரியாத ஸ்டீவ். என் அங்கிளோட பேரு ஆல்பர்ட். அவரும் உன்ன மாதிரியே கலைத்துறையில தான் இருக்காரு. பயங்கரமா குடிப்பாரு. சின்ன வயசுல இருந்தே என் அங்கிள் வீட்டில தான் நான் வளர்ந்தேன். இதை பத்தி இதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தோணல. நம்ம உலகத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் வேணான்னு விட்டுட்டேன். அதனாலதான் அதை சொல்லல. அப்ப நீ வெளியில சொல்லாத நிறைய விஷயங்களை நீ எழுதி வச்சுப்பியா? உண்மையான சென்டிமெண்ட் அதுதான். அது எனக்கு தெரியல. குட். நீ தொடர்ந்து எழுதிக்கிட்டே இரு. ஒரு நொடி அப்படியே ஒருத்தனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அதனால கடந்த காலத்தை மறந்துட்டு பெயிண்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண. டாம் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். நார்த் வுட்ஸ்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்னால் அது முடியாது. இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டதல. உனக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்ல. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. எதுக்காக? இதுல என்ன பிரச்சனை? இதோட பொட்டென்ஷியல் தான். உன்னோட பெயிண்டிங் ஒரு விஷயத்துக்கு ஆதாரமா இருக்கணும். ஃபவுண்டர் யாரும் புதுமையை விரும்ப மாட்டாங்க. சரி, நாம சீக்கிரம் சந்திப்போம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நான் மூவ் பண்ணலான் இருக்கேன். உண்மையாவா? அப்போ உன்னால முடியாதுன்னு தோல்வியை நீ ஒத்துக்கிறியா? எப்ப நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்ச? நம்ம எதுவும் அப்படி ஒன்றும் மோசமா பண்ணலையே. ஏதாவது நடக்கும். என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பண்ணாத. எக்ஸ்கியூஸ் மீ, நீ ரொம்ப கோவத்துல இருக்க. நிறுத்து நிறுத்து. என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத நிறுத்து.
உன்னால அது முடியாது. ஏன் என்னால உனக்கு உதவ முடியாது? எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா? அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்பே. ப்ளீஸ் என்ன தனியா விடு. நல்லது. ஸ்டீவன், 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 நான் வெளியில போயிட்டு வரேன். கிறிஸ்டினா, கிறிஸ்டினா, கிறிஸ்டினா. ஸ்டீவன், நீ இங்க இருக்கியா? ரொம்ப அழுக்கா இருக்க. எங்க போயிட்டு வர? நான் சொல்லிட்டு தானே போனேன் நான் வெளியே போயிட்டு வரேன்னு. நான் கால் பண்ணேன். அமெரிக்காவுக்கா? கால் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால ஆஃப் பண்ணிட்டேன். நீ எங்கேயாவது வெளியில போறனா தயவு செஞ்சு போனை உன் கூடவே எடுத்துட்டு போ. இதே வார்த்தைய நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா? பதில் சொல்ல. எத்தனை தடவை நீ சொல்லிருப்பேன். நினைக்கிற மாதிரி இல்ல. ஆ. இன்னைக்கு என் பக்கத்திலே உட்கார்றியா? சரி, நான் உன் பக்கத்திலே இருக்கேன். நம்ம பெட்டுக்கு போகலாம். கமான், ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். போனை எதுக்காக உடைச்சு வச்சிருக்க இப்படி? கோவத்துல எரிஞ்சிட்டேன். ஆமா, அதான் எனக்கே தெரியுதே. அதான் ஏன்? வர வர நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை.
உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். டியர் தாமஸ், இவ்வளோ நாளாயும் ரெடி பண்ண முடியலங்கிறதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். உங்கள் கடைசி 3 கடிதத்தையும் நான் படித்தேன். அது ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. நீங்கள் அதில் சில விஷயங்களை எனக்காக சொல்லலை, கிறிஸ்டியானாவுக்காக சொல்லியிருக்கீங்க. இனி நான் எவ்வளோ நாள் இப்படி இருப்பேன்னு தெரில, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். என்னோட முயற்சிகளை நிச்சயமாக யாராவது ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. இந்த இடம்தான் என் பிரஷ் வண்ணம் திட்ட போகிற அடுத்த விஷயம். ஒரு கட்டத்தில் என்னோட விஷன் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. இது கிறிஸ்டினாவுக்காக. இன்னைக்கு அவகிட்ட நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அவள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனை தடவை தோற்று போய் முயற்சி பண்ணாலும் அவள் என் கூட நிச்சயமாக இருப்பா. ஒரு கணவனா என்னால் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவகிட்ட கோபத்தை தான் காட்டுறேன். என்னோட வருத்தத்தை அவள் புரிஞ்சுப்பான்னு நம்புகிறேன். அவளை இழந்துருவோமோன்னு பயமாக இருக்கு. ஸோ நானும் கிறிஸ்டியனாவும் 2 பேரும் தனித்தனியாக அவங்க வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவளுக்கும் சீக்கிரமாக ஒரு பிரேக் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவளை பற்றி அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு. அவளுக்கும் என்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் இல்லையா? நிச்சயம் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் தேடிக்கணும். கண்டுக்காம விட்டுட்டா அது திரும்ப திரும்ப நடக்க தான் செய்யும். எப்போவுமே நான் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்றது என்னோட வழக்கமாக இருக்கும். இவ்வளோ அமைதியாக இருக்கிற என்னோட மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய அரக்கத்தனத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன். இப்போ நல்லா தூங்க போகிறேன். நிச்சயம் என்னோட முயற்சி எதுவும் வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். யோஸ் ஸ்டீஃபன்.
இதோட சாட்சியா இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எதுவும் புதுசா இல்ல. இது எல்லாம் வேஸ்ட். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எதுவும் புதுசா இல்ல. இது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எதுவும் புதுசா இல்ல. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எதுவும் புதுசா இல்ல. இது ஒரே மாதிரி தான் இருக்கு. 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 புதுசா இல்ல. சரி, நீ சொன்ன மாதிரி நான் கிளம்புறேன். Shit. Shit. ஏன் எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சிருக்க? என்னதான் யோசிக்கிற ஸ்டீவன்? அதான் சரி, இப்படியே உட்காந்துட்டே இரு, எல்லாம் மாறிடும். ஒருவேளை நான் அவன் கூட சந்தோஷமா போயிட்டேனா, உனக்கு வர லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வந்து கதவை லாக் பண்ணிக்கோ. கிறிஸ்டினா? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம். எனக்கு புரியுது.
நீ என் கூட வந்து தங்கலான் இருக்கியா? கண்டிப்பா. இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இங்க வரதுல எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு என்ன வேணும்? சரி, உனக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணிடுறேன். பாய். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நோ. இந்த தடவை உனக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லையா? அவன் இப்போ தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு தெரியும்.
இது உன் ஃபேவரட். நல்லா சாப்பிடு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நாம் தனித்தனியாக இருக்கலாமேன்னு தோணுது. சில சமயம் சந்தோஷமாக இருக்கலாம். உன்னால் எதையும் மாற்ற முடியும்னு தோணுச்சுன்னா. ஒன்று தெரியுமா, நம்ம 2 பேரும் 2 பெட் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இதை பற்றி உன்னோட கருத்து என்னவா இருக்கும்? எதை சூஸ் பண்ண போகிற? ஒன்று எடு. எது? இதுவா? இத நீ கொஞ்சம் பொறுமையா பாரு. இதுல நிச்சயமா ஏதாவது ஒன்று நடக்கும். கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இப்போ நீ ட்ரை பண்ணு. கொஞ்சமா பண்ணு. வேணும்னா இதுல கொஞ்சம் கலர் சேர்க்கலாம். கொஞ்சம் அதை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? உனக்கு ஃபீல் வரலையா? உனக்கு புரியல. உன் பைத்தியக்காரத்தனம், உன் வருத்தம், உன் குழப்பம், எதுவும் இங்க மாற போறதில்ல. பரவாயில்ல, நீ உள்ள வா. பிரச்சனை இல்ல, உள்ள வா.
இப்போ எப்படி இருக்கான்? அவன் தூங்கிட்டு இருக்கான். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. எனக்கு புரியுது. தேங்க்யூ. அப்புறம் இது உங்களுக்கு. குட் பை. குட் பை. டியர் தாமஸ், என் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட எண்ணங்கள் விளைஞ்சுக்கிட்டு வருது. அதை கிளியர் பண்ணணும். அவ என் வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமான ஒருத்தி. என் வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் கிறிஸ்டினாவை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். என்னை விட நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன். என் மேல உள்ள காதல் மயக்கத்துல நான் என்ன சொன்னாலும் கிறிஸ்டினா புரிஞ்சுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப வேற வழி இல்ல. நான் ஏற்கனவே என் சைட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீ இன்னும் வேலையை முடிக்கவே இல்லை. கிறிஸ்டினாவை உன்னோட வாழ்க்கையிலேருந்து தள்ளி வைக்கிறத விட உன் வாழ்க்கை துணைவியா ஏற்றுக்கோ. அவளை உன் கையில் ஒப்படைக்கிறேன். இப்படிக்கு ஸ்டீவன். டாம் கூட நான் அன்னைக்கு ராத்திரி இருந்தது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று. இப்போ வரைக்கும் இந்த உதயத்தை பார்க்கறதுக்கு அதுதான் உந்துதலாக இருக்கு. அவனோட சோகம் அவனை விட்டு போயிருக்கோன்னு நம்புறேன். அவன் வாழ்க்கைக்கு நான் தேவை இல்லைன்றது தான் உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.